கிறிஸ்துவுக்குள் பிரியமாய் இருப்பது எப்படி? இந்த கேள்விக்கான பதில் கிறிஸ்தவர்கள் எல்லோருக்கும் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். மிக எளிமையான விஷயங்கள் தான். அதை உங்களுக்கு எடுத்துக்காட்டுடன் விளக்கப்படும். கிறிஸ்தவர் ஒருவர் இயேசுவுக்கு பிரியமாய் இருக்க விரும்பினால் அவர் செய்ய வேண்டியவை இவையே: அன்பு, கருணை, எளிமை, சகிப்புத்தன்மை, கீழ்ப்படிதல், சகோதரத்துவம் போன்ற அடிப்படை குணங்கள் இருந்தாலே போதும். இவைகளை நம் முன்னோர்கள் எப்படி கடைபிடித்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். அதன் பின்பு நாமும் அவர் வழியே செல்வோம். கீழ்ப்படிதல். நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. தம் காலத்தவருள் நோவா நேர்மையாளராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார். நோவா கடவுளோடு நடந்தார். அப்போது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது: நீ உன் குடும்பத்தார் அனைவரோடு பேழைக்குள் செல். ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன். தொடக்க நூல் 7வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை. கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். தொடக்க நூல் 6வது அதிகாரம் 22வது இறைவார்த்தை. தொடக்க நூல் 6, 7 அதிகாரங்கள் முழுவதும் கடவுளின் கட்டளைக்கு நோவா கீழ்ப்படிந்து நடந்ததால் ஒரு தலைமுறை காக்கப்பட்டது என்பதை திருவிவிலியத்தில் வாசித்து அறிந்து கொள்ளலாம். கடவுளின் சோதனை. கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என. அவரும், இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை, நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல்லு. அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். பின் ஆபிரகாம் எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை எடுத்து தன் மகன் ஈசாக்கின் மீது வைத்தார். நெருப்பையும் கத்தியையும் தன் கையில் எடுத்துக்கொண்டார். இவ்வாறு இருவரும் சேர்ந்து சென்றனர். அப்போது ஈசாக்கு தன் தந்தையாகிய ஆபிராமை நோக்கி, அப்பா என. அவர், என்ன மகனே என்று கேட்டார். அதற்கு அவன், இதோ நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன. எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினாவினான். அதற்கு ஆபிரகாம், எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்தமட்டில் கடவுளே பார்த்து கொள்வார் மகனே என்றார். இருவரும் சேர்ந்து தொடர்ந்து நடந்தனர். ஆபிரகாம் தன் மகனை வெட்டுமாறு தன் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று, ஆபிரகாம், ஆபிரகாம் என்று கூப்பிட அவர், இதோ அடியேன் என்றார். அவர், பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே. உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய். ஆதலால் நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பலுகி பெருக்கச் செய்வேன். உன் வழிமரபினர் தன் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர். மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இனத்தாரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வார் என்றார். மேலும் தெரிந்து கொள்ள தொடக்க நூல் 22வது அதிகாரம் முழுவதும் படித்து தெரிந்து கொள்ளலாம். கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததால் நோவாவிற்கு என்ன நன்மை ஏற்பட்டது என்று பார்க்கலாமா? 150 நாட்களாக மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருகிற்று. நீயும் உன்னுடன் உன் மனைவியும் உன் புதல்வரும் உன் புதல்வரின் மனைவியரும் பேழையிலிருந்து வெளியே வாருங்கள். உன்னுடன் உயிரோடு இருக்கும் பறவைகள், விலங்குகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய உயிரினங்கள் எல்லாவற்றையும் உன்னோடு வெளியே கொண்டு வா. மண்ணுலகில் அவை பன்மடங்காகட்டும். பூ உலகில் அவை பலுகி பெருகி பலன் தரட்டும். கடவுள் நோவாவிற்கும் அவர் புதல்வருக்கும் ஆசி வழங்கி கூறியது, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் என்று. இவ்வாறு நோவா கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததால் கிடைத்த நன்மைகளை பற்றி பார்த்தோம். அதேபோல் ஆபிரகாம் கடவுள் வைத்த சோதனையில் ஜெயித்ததால் என்ன கிடைத்தது என்று பார்க்கலாமா? ஆபிரகாமுக்கு அவருடைய மகன் ஈசாக்கு பிறந்தபோது அவருடைய வயதோ 100. அப்படி இருந்தும் கடவுளின் கட்டளைக்கு விசுவாசத்துடன் கீழ்ப்படிந்து தன் ஒரே மகனை பலியிட தயாரானார். ஆனால் நடந்தது என்ன? கடவுள் மேல் வைத்த விசுவாசம் வெற்றி பெற்றது. அதன் பலன்
ஆதலால் நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பலுகி பெருக செய்வேன். உன் வழிமரபினர் தம் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர் என்றும், மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இனத்தாரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வார் என்றார். இவ்வாறு ஆபிரகாமுக்கு கடவுள் ஆசி கூறினார். அதுபோல நாமும் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பது, அவருடைய சோதனைகளை விசுவாசத்துடன் எதிர்கொள்வது மற்றும் எப்போதும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது என்பதே கிறிஸ்துவ வாழ்வின் சிறப்பு. இப்படி சிறப்பான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு கடவுள் கூறுவது என்னவென்றால், அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவர். திருப்பாடல்கள் 1வது அதிகாரம் 3வது இறைவார்த்தையில் கூறப்பட்டுள்ளது. இது தொடக்கம் மட்டுமே, முடிவல்ல. ஏனென்றால் இறை வார்த்தைகளுக்கு முடிவே இல்லை. இன்னும் இறை வார்த்தைகளை பற்றி அறிந்து கொள்ள காத்திருங்கள். அடுத்த பதிவில் தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உள்ட்ட உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.